இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான பிசினஸ்ல ஒண்ணு இந்த கறிக்கடை தொழில் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கறிக்கடை அண்ணன் ஒரு நாள் நம்ம கிட்ட சொன்னாரு. என்னன்னா சொல்றீங்க, கறிக்கடைனாலே லாபம் தானா, நீங்க ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்குது, வருமானம் இல்ல அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல வருமானம்லாம் ஓகே தான், ஆனா வர ஒரு சில கஸ்டமர் தான் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மட்டனா இருக்கட்டும் சிக்கனா இருக்கட்டும், நாம எடைக்கு எடை போடும் போது முக்காவாசி கறி மட்டும் தான் இருக்கும், அதுல கால்வாசி எலும்பு இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைக்கு வந்துட்டு எலும்புலாம் போடாதீங்க கறி மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் போது கடைக்காரங்களுக்கு உண்மையாலுமே டென்ஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா கறியும் எலும்பும் சேர்ந்து பண்ணாதான் எங்களுக்கு வியாபாரம், வெறும் கறியை மட்டும் கொடுத்துட்டோம்னா எலும்பை வச்சு நாங்க என்ன பண்றது. ஏன் என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டன் கடைக்கு போனேன் அப்படின்னா ஆனா எலும்புலாம் போடாதீங்க, போடுங்க எலும்பு கொஞ்சமா போடுங்க, கறி கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அதனாலேயே நம்ம அண்ணன் நமக்கு எலும்பு அதிகமா போட மாட்டாரு, ஒன்லி கறி மட்டும் தான் போடுவாரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த பிசினஸ்லயுமே எப்படிப்பட்ட தொழிலா இருந்தாலும் சரி அதுல பிளஸ் மைனஸ் இருக்கதான் செய்யும். ஏன் நம்மளோட போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு டைம் நம்ம கஸ்டமரோட பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை கஸ்டமர் அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரிண்ட் போட்டது வேஸ்டா போயிடும், அதை வச்சு நம்ம வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. சோ நான் பண்ணிட்டு இருக்க நம்ம தொழிலுமே ரிஸ்கான தொழில் தான். இருந்தாலும் இந்த 3-4 வருஷத்துல இந்த பிசினஸ் நான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஜென்யூனான கஸ்டமர்னால தான். ஒரு டைம் நம்ம கிட்ட போட்டோ ஃப்ரேம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கஸ்டமர் எல்லாருமே நம்ம போட்டோ ஃப்ரேம் வாங்கிக்குவாங்க. அதனால தான் என்னோட கஸ்டமர்ஸ் எப்பவுமே வீடியோல நான் பெருமையா சொல்றேன். அவங்களால தான் என்னால இந்த போட்டோ ஃப்ரேம் பிசினஸ்ல இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. மொபைல்ல எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க. மொபைல்ல எடுத்த போட்டோவை நீங்க எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா கிளாரிட்டியே இல்லைனாலும் அதை நாங்க கிளாரிட்டி பண்ணி HD ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். சோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.